வணக்கம். செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை 2024 டிசம்பர் 21 சனிக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். அதாவது இருக்கக்கூடிய நாட்களிலே வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் வரக்கூடிய நாட்களிலே, அதனைத் தொடர்ந்து குளிர்கால மழை, குளிர் மற்றும் அதனைத் தொடர்ந்து வெப்பம், கோடை மழை, அதனைத் தொடர்ந்து தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழைகள் எப்படி இருக்கும் ஒரு கண்ணோட்டம். மேலும் துள்ளி அறிக்கையாக அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். தற்பொழுது வங்கக்கடலில் உருவாகி நிலை பெற்றிருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் U10 போட தொடங்கி விட்டது. டக்குன்னு V10 உடனே போட முடியாது. அப்படி போட்டால் அது V10. U10 என்பது கொஞ்சம் லாங் பெண்ட் போட்டு தொலைவில் போய் தான் திரும்பி வரும். அதனால தற்பொழுது நெல்லூருக்கு கிழக்கே இருக்கிறது. நாளை சென்னைக்கு கிழக்கையும், அதாவது 22ஆம் தேதி சென்னைக்கு கிழக்கையும், அடுத்த நாள் கடலூர் உள்ளிட்ட டெல்டா வடக்கே உள்ள பகுதிகளுக்கு கிழக்கையும், 24ஆம் தேதி டெல்டாவுக்கும் வட இலங்கைக்கும் அருகே வந்தடைந்து விடும். அது தமிழ்நாட்டின் கரை வழியாக செயலிழந்து கரை கடக்கும். அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. இது மேற்கு நோக்கி பயணித்து 27ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மழை வாய்ப்பை கொடுக்கும். 24, 25, 26, 27 ஆகிய 4 நாட்கள் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். இது எந்த அளவிற்கு கரையை நெருங்குகிறது, அதாவது வரும் வழியில் எங்கே வந்து அது நன்கமைந்த தாழ்வு பகுதியாக மாறி இருக்கிறது, கரையை நெருங்கும் போது அதோட தீவிரத்தன்மை எது என்பதை பார்த்து மழை பொழிவோட தீவிரத்தன்மையை வரக்கூடிய அறிக்கையில் அறிவிக்கலாம். ஆனால் 24, 25, 26, 27 ஆகிய 4 நாட்கள் நல்ல மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கிறது. அடுத்தபடியாக இந்த நிகழ்வு 28ஆம் தேதி ஒரு நாள் இடைவெளியை கொடுத்துவிட்டு அடுத்த நிகழ்வு நெருங்கி வந்து கொண்டிருக்கும். 28ஆம் தேதி, 29 அல்லது 30ஆம் தேதி அடுத்த நிகழ்வு வட இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு மிக நெருக்கமாக வந்து மீண்டும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு மழைப்பொழிவை கொடுக்கும். அது தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இலங்கைக்கும் தென்கடலோரத்திற்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அதுவும் ஒரு சிறப்பான மழைப்பொழிவை கொடுக்கும். அதுவும் மேற்கு நோக்கி நகரும். குமரிமுனை வழியாகவோ அல்லது மன்னார் வளைகுடா குமரிமுனை வழியாகவோ அதோட அதாவது அந்த ஒரு செயலிழந்த ஒரு பகுதியை அமைத்து கொண்டு ஒரு கரையை கடக்கும் பொழுது செயலிழந்து தான் கரை கொடுக்கும் எல்லா நிகழ்வுமே. ஆனால் கரைக்கு நெருக்கமாக வரும் பொழுது தீவிரமாக வரும், கரையை கடக்கும் பொழுது செயலிழந்து கடக்கும். ஆகையினால காற்று அச்சம் வேண்டாம். நிகழ்வு நல்ல மழைப்பொழிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் தரும். ஆகவே அதனால் ஜனவரி 1 வரைக்கும் கூட மழைப்பொழிவை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது 2025 ஜனவரி 1ஆம் தேதியும் மழைப்பொழிவை கொடுக்கலாம். இரண்டாவது வரக்கூடிய நிகழ்வு. அடுத்த நிகழ்வு அதிலிருந்து ஒரு 5 நாள் கழித்து 7ஆம் தேதியிலிருந்து அடுத்த நிகழ்வு தமிழ்நாட்டின் அதாவது டெல்டா தென் தமிழ்நாடு இலங்கை வழியாக பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவும் இலங்கை நெருங்கி ஒரு வலுவான நிகழ்வாக வந்து கரையை கடக்கும் பொழுது செயலிழந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு மேற்கு நோக்கி பயணிக்கும். ஆக இப்படி ஜனவரி 10ஆம் தேதி வரை மழை இருக்கிறது. ஜனவரி 10 வரை இந்த U10 போட்டு வரக்கூடிய நிகழ்வு ஒன்று, அதற்கப்புறம் 2 நிகழ்வுகள், 3 நிகழ்வுகள் நிறைய மழைப்பொழிவை தரக்கூடிய நிகழ்வாக தெரிகிறது. ஓகே, ஜனவரி 10க்கு அப்புறம் நம்ம நிலக்கடலை எல்லாம் போட முடியுமா? இப்பொழுது இப்படி குழப்பிக் கொண்டே இருக்கிறதே. ஒரு 10 நாட்களுக்கு ஒரு வாரத்திற்கு இடைவெளி கொடுத்தாதான் நிலக்கடலையை விதைப்பு செய்து அது முளைப்பை எடுத்து முளைப்பு வந்து மேலே குறுத்து வந்து வளர்ச்சியை பெற்றால்தான் அந்த அது ஒரு செழித்து வளரும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு ஒரு 10 நாள் ஒரு வாரத்துக்கு இடைவெளி கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறுதியாக சொல்ல முடியாது. அப்படிதான் சொல்லலாம். இப்போ பாருங்க, 17ஆம் தேதிக்கு முன்னாடி 15ஆம் தேதி 14ஆம் தேதி வரை நல்ல மழை பொழிவை கொடுத்தது. 15ஆம் தேதி இடைவெளி, 16 இடைவெளி, 17 மழை எதிர்பார்த்திருந்தோம். மழையை கொடுத்தது, கடலோரம் மட்டும் கொடுத்துட்டு போயிடுச்சு. மீண்டும் ஆங்காங்கே மழை பொழிவை கொடுத்துட்டு தான் இருக்கு. சில இடங்களில் கனமழை பொழிவாக இருக்கிறது. ஆகவே நேற்றைக்கு கூட நீடாமங்கலத்தில் 7 சென்டிமீட்டர் மழை, அதே போல் மன்னார்குடியில் 3, திருவாரூரில் நிறைய மழை பொழிவை கொடுத்தது. அதற்கு பிறகு நேற்றைக்கும் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை பொழிவை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. ஆகவே இப்படி மழை பொழிவுகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். இதனை தொடர்ந்து நிகழ்வும் வந்துடும். அதனால 24, 25, 26 மழை இருக்கும். அதனைத் தொடர்ந்து ஜனவரி 1லையும் மழை இருக்கும். அதாவது 29, 30, 1ஆம் தேதி, 31, 1ஆம் தேதி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் 5 நாள் தான் இடைவெளி கொடுக்கும். அதில் நீங்கள் வேணால் விதைப்பு செய்ய முயற்சி செஞ்சாலும் கரெக்டாக முளைப்பு வர நேரத்தில் அந்த மழை வந்து விட்டால் என்ன செய்வது? இதெல்லாம் உங்களுடைய முடிவுக்கு நான் விட்டு விடுகிறேன். ஒரு 4 நாள் 5 நாள் இடைவெளி கிடைச்சாலும் அந்த இடைவெளி
5 நாள் முளைத்ததும் முளைப்பு வரும்பொழுது மழை பெய்து விட்டால் ஒரு இடைவெளி ஒரு பாதிப்பை கொடுத்துடுமோன்ற எனக்கு ஒரு அச்சவரம் இருக்கிறது. ஆனால் உங்கள் முடிவுக்கு வேணால் விட்டுறேன். ஆகா, பொங்கல் அதாவது ஜனவரி 10 வரை முளைப்புக்கு பாதிக்கும் மழைப்பொழிவாகத்தான் தெரிகிறது. அது எந்த அறுவடை, மக்காச்சோள அறுவடை எதுவாக இருந்தாலும். ஆனால் ஜனவரி 10க்கு அப்புறம் இடைவெளி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது, ஜனவரி 26 வரைக்கும். ஆகவே அந்த நாட்களில் விதைப்பு செய்யலாம் என்ற முடிவில் இருக்கிறேன். அதிலும் நிகழ்வு இருக்கிறதா என்பதை நாம் தொடர்ந்து அப்டேட்ஸில் பார்க்கணும். அதுவும் நம்ம சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதாவது மழைகள், லேசான மழைகள் இருக்கலாம். பெரும்பாலும் இந்த ஜனவரி 17 ஒரு நிகழ்வு வர வாய்ப்பு இருக்குது. அது நனைக்கும் மழை, தூறல் மழை பொழிவை தான் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி தூறல் நனைக்கும் மழை பொழிவை கொடுத்து விட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் குடியரசு தினத்துக்கு பிறகு நல்ல மழை பொழிவை தெரிகிறது. காற்று சுழற்சி மழை, லேசான மழையெல்லாம் வர இருக்கிறது. அதே போல் பிப்ரவரி மாதமும் தூறல் மழை, சாரல் மழை தான். அதில் எந்த பிரச்சனை இல்லை. விவசாயத்துக்கு ஏற்ற மழை தான். இந்த பொங்கலுக்கு முன் வரக்கூடிய மழை தான் கொஞ்சம் கூடுதலாக தெரியுது, 10ஆம் தேதி ஜனவரி வரைக்கும். அதற்கப்புறம் மழை இருக்குது அப்படிங்கிறது தெரியப்படுத்த விரும்புகிறேன். பெரும்பாலும் குளிர் இருக்கும், சில நாட்கள் குளிர் இருக்கும், சில நாட்கள் குளிர் இல்லாத ஒரு மழை இருக்கும், குளிருக்கிடையே மழை இருக்கும், எல்லாமே ஜனவரியில் இருக்கும். ஆனால் குடியரசு தினத்துக்கு பிறகு பனிப்பொழிவு இருக்கும், மழை பொழிவும் இருக்கும். பிப்ரவரியில் மழையும் இருக்கும், இடையிடையே வெயிலும் இருக்கும். பகலில் வெயில் இருக்கும், இரவில் பனி இருக்கும். அந்த வெயிலுக்கிடையில் தூறல் சாரல் மழை பொழிவுகள், அதாவது கருமேகம் சூழ்ந்து ஓடிக்கொண்டே மேகம் தூறல் கொடுத்து கொண்டு போகக்கூடிய மழை பிப்ரவரியில் இருக்கும். அதே போல் தான் மார்ச்லேயும் இருக்கும். ஆக இந்த ஆண்டு நிகழ்வுகளுக்கு நிலநடுக்கோட்டில் வருவதற்கும், குமரி கடற்பகுதியை ஒட்டி ஜனவரி பிப்ரவரி மாதம் கூட வருவதற்கும், இலங்கை ஒட்டி வருவதற்கும் பிப்ரவரி மார்ச்சில் கூட வாய்ப்பு தெரியுது. ஆனால் அது ஒரு பெருமழையே கொடுக்காவிட்டாலும் வெப்பநிலையை கொஞ்சம் குறைத்து வைத்திருக்கும். வெயில் அதிகமாக தெரிஞ்சாலும் இயல்புக்கு குறைவான வெயில் இருக்கும், இயல்பான வெயில் இருக்கும். ஆனால் அவ்வப்பொழுது தூறல் சாரல் மழை பிப்ரவரி மார்ச்சில் எல்லாம் தெரிகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். நனைக்கும் மழைகள் எல்லாம், ஓடும் மேகங்கள் மழை, ஆங்காங்கே மழை, இதெல்லாம் தெரிகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆனால் மார்ச்சுக்கு பிறகு ஏப்ரல் மே வலிமையான நிகழ்வுக்கு சாதகம். ஏப்ரல் மே பெரும்பாலும் மார்ச் 21ஆம் தேதிக்கு அப்புறம் வெயில் வந்துடும். வெயில் வந்தாலும் கடுமையான வெயில் வந்து சுட்டரிக்கும் வெயில், அனல் காற்று வெயிலாக கடந்த ஆண்டு இருந்துச்சு. ஆனால் இந்த ஆண்டு வெறும் அனல் காற்று வெயில் மட்டும் இருக்காது. சில நாட்கள் அனல் காற்று இருந்தாலும், சில நாட்கள் வெயில் அதிகமாக இருந்தாலும், வெயிலோட தாக்கத்தை விட புழுக்கம், வியர்வையின் தாக்கம் அதிகமாக இருக்கும், உப்புசம் அதிகமாக இருக்கும் இந்த வருஷம் கோடையில். அதனால் இந்த வருஷம் அந்த உப்புசத்துக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேகம் சூழ்ந்த வானிலையும் குறைந்த அழுத்த பகுதியும் தமிழ்நாட்டில் இருக்கும் என்பதனால வளிமண்டல சுழற்சிகள் அமைந்து மழைப்பொழிவை ஏப்ரல் மேயில் கொடுக்கும். பெரும்பாலும் சித்திரை வைகாசியில், அதாவது சித்திரை மாதத்தின் ஒட்டுமொத்த நாட்கள் மற்ற வைகாசி முன் 15 நாட்களில் இருக்கக்கூடிய கோடை மழை சராசரிக்கு கூடுதலாக இருக்கும் என்பதில் மாற்றம் இல்லை. கண்டிப்பாக கோடை நிகழ்வு வழக்கமாக புயலாக மாறி ஒடிசா, மேற்கு வங்க பகுதிக்கு வருஷம் நகரும். ஆனால் இந்த வருஷம் ஒரு தாழ்வு மண்டலமாகவோ ஒரு பல்பார்க் லோ ப்ரெஷராகவோ இந்த ஆண்டு கோடையில் தமிழ்நாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் மேயில். இது ஏற்கனவே நீண்டகால அறிக்கையில் நாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இதற்கெல்லாம் காரணம் என்னென்னா, லானினா அமைப்பும் நெகட்டிவ் ஐஓடின்னு சொல்வதை விட ஸ்ட்ராங்கான ஒரு நெகட்டிவ் ஐஓடிக்கு இடையில் ஒரு நடுநிலை ஐஓடிங்கிற அமைப்பை ஏற்படுத்த போகிறது அடுத்தது. அதனால் ஒரு வெப்பம் அரபிக்கடல் பகுதிக்கும், அரபிக்கடலுக்கு தெற்கே உள்ள நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலுக்கும் வெப்பம் உயரப்போகிறது. இதனால் இந்த ஆண்டு கோடை மழை சிறப்பாக இருக்கும். கோடை மழை அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவமழையும் சிறப்பு. ஏன்னா தொடர்ந்து அரபிக்கடல் பகுதி வெப்பம் உயரும் என்பதனாலும், அரபிக்கடலோட தெற்கு பகுதியில் வெப்பம் உயரும் என்பதனாலும், பிறகு நடுநிலை ஐஓடியாக மாறும் என்பதனாலும் கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை சராசரி கூடுதலாக இருக்கும். முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்கும். தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கி பெரும்பாலும் பருவமழை போய் பாகிஸ்தான் எல்லையோரம் ஜூலை 15 வரைக்கும் தொடங்கிய பிறகுதான் பருவமழை வந்து நாடெங்கும் தீவிரமடையும். ஆனால் இந்த ஆண்டு அப்படி இல்லை. தொடக்கத்திற்கு ஒரு நிகழ்வு முன்னாடி காற்றை எடுத்துகிட்டே போகும். ஆனால் பின்னாடி ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதிகள் கேரளா, கர்நாடகாவிற்கு மழை பொழிவை கொடுத்து கொண்டு தான் இருக்கும். ஆக இருவேறு நிகழ்வுகளால் பருவமழை முன்னெடுத்து செல்லும் ஒரு நிகழ்வும், பின்னாடி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலங்கள் கேரளாவிலே மழை பொழிவை கொடுத்து கொண்டு இருக்கும். ஆகவே ஏற்கனவே அணைகள் நிரம்பி இருக்கிற நிலையில் கோடையில் சற்று பாசனத்துக்கு திறக்கப்பட்டு குறைந்தாலும் கோடையிலும் அணைகள் நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தென்மேற்கு பருவமழையாலும் தொடக்கத்திலேயே அணைகள் நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேட்டூரில் சரியான தேதியிலேயோ ஜூன் 12 அல்லது அதற்கு முன்பாகவே மே இறுதியிலேயோ மேட்டூர் அணை திறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இவையெல்லாம் சாதக சூழல் கோடை மழை தெரிகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல், அரபிக்கடலில் நிகழ்வுகள் உருவாக சாதகம். ஆகவே வட இந்தியாவிலேயும் ஒட்டுமொத்த நாடெங்குமே இந்த ஆண்டு சராசரிக்கு கூடுதல் தென்மேற்கு பருவமழை இருக்கும். அதே போல் கோடை மழை பெய்யும் பொழுதும் தென் மாநிலங்களில் சிறப்பான ஒரு கோடை மழை பொழிவை
கொடுக்கும். அதே போல் தென்மேற்கு பருவமழை நேரத்தில் தமிழ்நாட்டிலும் வெப்பச்சலன இடிமழை பொழிவுகள் நன்றாக இருக்கும். ஏன்னா காற்று சுழற்சிகள் இருந்து கொண்டு தமிழ்நாட்டிலும் காற்று சுழற்சி வெப்பச்சலன இடிமழை பொழிவை தென்மேற்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாட்டின் பிற சமவெளி பகுதிகள் வங்க கடலோரமும் மழை பொழிவை கொடுக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை காலத்தில் இந்த ஆண்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகளின் எண்ணிக்கையை விட அடுத்த ஆண்டு நிகழ்வுகளின் எண்ணிக்கை கூடுதல். மழைப்பொழிவுகள் குறைந்த நேரத்தில் அதிக மழைப்பொழிவு எல்லாம் பொழியும். அடுத்த ஆண்டு இன்னும் மழைப்பொழிவுகள் அடுத்த ஆண்டு கூடுதலாகத்தான் தெரிகிறது. ஆகையினால் நீங்கள் என்ன செய்யணும், பண்ணை குட்டைகளை விரைந்து அமைத்திடுங்கள். பண்ணை குட்டைகளை அதாவது நீண்டகால ஒரு கண்ணோட்டத்துடன் நாம் பார்க்க வேண்டும். பண்ணை குட்டைகள் கரைகளை வலுவாகவே எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். முடிந்தால் 10% இடத்தில் பண்ணை குட்டை அமையுங்கள். அந்த பண்ணை குட்டையை கான்கிரீட் சுவரால் கட்டி பெறாத நிரந்தரமாக உங்களுடைய குழந்தைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் பயன் தரும் வகையில் அது நிரந்தர ஒரு பண்ணை குட்டையாக அமைத்திடுங்கள். நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு நிலத்தடி நீர்மட்டத்தை செறிவூட்டுவதற்கும் அமைப்புகளை அமைத்திடுங்கள். இவையெல்லாம் எதிர்காலத்தில் குறைந்த நேரத்தில் பெய்யக்கூடிய மழையை கடலுக்கு அனுப்பாமல் சமாளித்து நாம் அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டு முழுவதும் மழை இல்லாமல் குறைந்த நேரத்தில் ஆண்டு முழுவதும் பெய்ய வேண்டிய மழையை பெய்துவிட்டு போகிவிடுகிறது. உதாரணத்திற்கு தூத்துக்குடியில் முதல் நாள் வரை வறட்சி, அடுத்த நாள் வெள்ளம், இப்போ மீண்டும் வறட்சி. இப்படி திடீரென்று ஒரே நாள் கொட்டும் மழை பாதுகாக்க முடியாமல் சேமிக்க முடியாமல் போகிறது. இதை சேமிப்பதற்கு இனிமேல் எதிர்காலங்களில் ஒரு எதிர்கால நீண்டகால கண்ணோட்டத்துடன் பண்ணை குட்டைகளை அமைத்து கொண்டு 10% இடத்தில் பண்ணை குட்டை அமைந்து திட்டமிட்ட வேளாண்மைக்கு நாம் திட்டமிடுதலுக்கு மழைப்பொழிவு வானிலை எல்லாம் கருத்தில் கொண்டு ஆகவே நாம் மழைநீரை சேகரித்து தேவைப்படும் பொழுது பயன்படுத்துவதற்கு தயார் செய்ய வேண்டும். நாம் நினைக்கும் பொழுது மழை தராது, மழை தரும் பொழுது தான் நாம் மழைநீரை சேகரித்து பயன்படுத்தி கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் வருங்காலத்தில் இருக்கிறோம் என்பதை திட்டவட்டமாக தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். வானிலை அப்டேட்ஸ் பார்த்து பணி செய்து லாபம் அடைந்திடுங்கள். நன்றி.